கொரோனா வைரஸ் ஏற்படுத்திய வடுவே இன்னமும் நீங்காத சூழலில் மக்களிடையே புதிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது சண்டிபுரா வைரஸ் நோய் தொற்று. 1960களில் முதல் முறையாக மகாராஷ்டிராவின் சண்டிபுரா பகுதியில் இந்த தொற்று கண்டறியப்பட்டதால் இதற்கு சண்டிபுரா வைரஸ் என்று பெயர் வைக்கப்பட்டது. தற்போது குஜராத் மாநிலத்தில் இந்த சண்டிபுரா வைரஸ் நோய் வேகமாக பரவுவதாலும் அடுத்தடுத்து ஏற்படும் குழந்தைகளின் உயிரிழப்புகளாலும் நோய் தொற்று மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. டெங்கு பரப்பும் ஏடிஸ் கொசுக்கள், மணர் உண்ணி மற்றும் வகைகளிலிருந்தே இந்த வைரஸ் மனிதர்களிடம் பரவுகிறது. மணற்பரப்பு, கூரை வீடுகள், கிராமப்புறங்களில் இந்த வைரஸ் பாதிப்பு அதிகம் பரவக்கூடும் என்று கூறும் மருத்துவர்கள் இருப்பிடங்களை தூய்மையாக வைத்திருக்க வேண்டியது அவசியம் என்கிறார்கள். இது பொதுவாக இந்த மணலி இருக்கக்கூடிய இடங்களில், அதுவும் இல்லாமல் இந்த டொமஸ்டிக் கேட்டில்ஸ் அவங்க மூலயமா இந்த மாடு, இது ஆடு, இந்த மாதிரி விஷயங்களில் இந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு இன்ஃபெக்ட் ஆகி அது மூலயமா மனிதர்களுக்கு பரவக்கூடியது தான் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இதனால் பொதுவாக நம்ம இது மணல் வீட்டில் இருக்கும் கிராமத்து மக்கள், அது மாத்திரம் இல்லாமல் நிறைய இடத்துல இந்த மணல் சம்மந்தப்பட்டு விளையாடுற இடத்துலையும் மணல் சம்மந்தப்பட்டு அதுக்குள்ளே, அதாவது எலி பொந்துகள் இல்லாட்டி இந்த வவ்வால் இருக்கக்கூடிய இடத்துல, இந்த மாதிரி இருட்டான இடத்துலையும் கூலான இடத்துலையும் இந்த சண்டிபுரா வைரஸ் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. சண்டிபுரா வைரஸ் தொற்றிய அடுத்த 48 மணி நேரத்தில் அதீத காய்ச்சல், வலிப்பு, வயிற்றுப்போக்கு, வாந்தி, கடுமையான தலைவலி போன்றவை இதன் அறிகுறிகளாகும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ள குழந்தைகள் மற்றும் வயதானவர்களையே இந்த வைரஸ் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும், அதே சமயம் ஒரு மனிதனிடமிருந்து மற்றொருவருக்கு பரவாது என்றும் மருத்துவர்கள் கூறுகிறார்கள். குழந்தைங்களோட இம்யூன் சிஸ்டம் இப்பதான் பில்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்கள டபுள் சேலஞ்ச் இருக்குது. அவங்களுக்கு அந்த நம்பர் ஆஃப் பைட்ஸும் அவங்களுக்கு ஜாஸ்தி வருது, அவங்களோட இம்யூன் சிஸ்டமும் டெவலப் ஆகிட்டு இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு இது இன்ஃபெக்ஷன் ரொம்ப சிவியர் ஆகிடுது. அண்ட் இதோட மெயின் சிம்டம் பார்த்தீங்கன்னா ஃபீவர், ஃபெப்ரைல் இல்னஸ் அப்படின்வாங்க. ஹை ஃபீவர் போயிடுது. அந்த ஹை ஃபீவர் குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி ஃபிட்ஸ் அந்த மாதிரிலாம் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த வைரஸ் நம்ம கோவிட் மாதிரியோ ஃப்ளூ மாதிரியோ ட்ராப்லெட் டிரான்ஸ்மிஷன் கிடையாது. அண்ட் இந்த ஒரு வைரஸ் ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு டைரெக்டாக பரவறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு இது இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு போய் டேக் கேர் பண்ணுறப்போ, பராமரிப்பு பண்ணுறப்போ அந்த கேர்டேக்கருக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வரும்ன்றது கிடையாது. தமிழ்நாட்டில் இந்த வகை வைரஸ் பாதிப்பு இல்லை என்றாலும் எல்லை பகுதிகள் மற்றும் அனைத்து மாவட்டங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சுகாதாரமற்ற திறந்த வெளியிலும், மணற்பரப்புகளிலும், அடர் செடி கொடிகள் இருக்கும் பகுதிகளிலும் சிறுவர்கள் விளையாட செல்வதை தவிர்க்க வேண்டும். குடியிருப்பு பகுதிகளில் கொசு வளர்வது போன்று சுகாதாரமற்ற சூழல் இல்லாமல் சுத்தமாக பராமரிக்க வேண்டும். காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனே மருத்துவரை அணுக வேண்டும் என்றும் தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சன் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் சண்முகப்பிரியன் மற்றும் குணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.